ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சும்மா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்பொழுது யூடியூப்பில் இந்த வெள்ளநத்தம் கிராமத்தில் ஒரு நாய்க்குட்டியை வந்து அடித்து தூக்கில் போட்டதா ஒரு செய்தி வந்து நீதியின் குரல் அப்படிங்கிற ஒரு சேனலில் வந்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ரெகுலராக அந்த சேனல் வந்து நான் பார்ப்பேன். இந்த சரிகா, அவங்க திருப்பூர் இலக்கியா, ஆனந்தி வெங்கட் மேடம், இனியா, கிருஷ்ணவேணி, பொதுவாக நாய்க்குட்டி பூனைக்குட்டி தான். மனிதர்களை விட அவைகள் தாங்க சிறந்தது நட்பு கொள்வதற்கு, உறவு கொள்வதற்கு. உறவுனா மன ரீதியான உறவு. என்னப்பா அப்படின்னா நாய்க்குட்டிகிட்ட என்ன பிளாக்கி, என்ன டைகர், என்ன பூ, என்ன பப்பு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே உறவு வருது இல்லையா? மன ரீதியான ஒரு உறவு. சரிங்களா? வேறு உறவுன்னு நினச்சிக்காங்க. அதே ஒரு மனிதர்கள்ட்ட பேசும்பொழுது நிறைய பேர், ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, ஏன் மனிதர்களை வெறுக்கிறீர்கள், நீங்கள் வந்து பூனைகளிடம் செலுத்தும் அன்பை ஏன் மனிதர்களிடத்தில் செலுத்துவதில்லை? ஏன்னு கேட்டாக்கா, மனிதர்களிடத்தில் நான் எந்த அன்பு செலுத்தாத பட்சத்திலேயே மனிதர்கள் வந்து எனக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. விலங்குகள் வந்து என்னை டார்ச்சர் பண்ணாத, என்னை லவ் டார்ச்சர் பண்ணும். மனிதர்கள் டார்ச்சர் பண்ணுவானோ, விலங்குகள் வந்து லவ் டார்ச்சர் பண்ணுவோம். லவ் டார்ச்சரை ஓரளவு சமாளிச்சிடலான்னு சொல்லிட்டு நான் விலங்குகள்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறேன். எனக்கு இப்போ ஒரு விஷயம் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஒரு நாய்க்கு வந்து ஒரு தூக்கில் போட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மனித சமூகம் இவ்வளவு தூரம் அங்கே கூடி ஒரு காவலர்களை எல்லாம் வர வச்சு போலீஸ்காரங்கெல்லாம் வந்து அங்கே நிற்கிறாங்க. அப்புறம் யாரோ வராங்க, என்கொயரி நடக்குது, எஃப்ஐஆர் போடுறீங்க. நல்ல வேலைங்க, நீங்கள்லாம் கடலூர் மாவட்டத்தில் பிறக்கலை சரிகா அவர்களே. கடலூர் மாவட்டத்தில் பிறந்தீங்கன்னா உங்களையே தூக்கில் போட்டிருப்பாங்க. எங்கள் மாவட்டம் அப்படிப்பட்டது. அதை விட எங்கள் பக்கம்லாம் போலீஸ் ஸ்டேஷனுங்கிற அப்படிங்கிறதெல்லாம் வந்து புறம்போக்குங்களுக்கு தான் போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏதோ ஒரு சில நான்லாம் ஒரு கடிதம் எழுதுனா அதுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஏன்னு சொன்னாக்கா நான் அந்த விஷயத்தை அதோடு விட மாட்டேன். அடுத்தடுத்து அதை ஹையர் ஆஃபீஸர்கிட்ட கொண்டு போவேன். அதனால் என்னுடைய கடிதங்களுக்கு நடவடிக்கைகள் இருக்குது. ஆனால் நிறைய பெண்களுக்கு, நிறைய ஏழைகளுக்கு, நிறைய சட்டம் தெரியாத நபர்களுக்கு இங்கு வந்து நடவடிக்கைகள் இல்லை. கடலூர் மாவட்டத்தில் பேருக்கு தான் இருக்குது காவல்துறை தான் நான் சொல்லுவேன். நான் எக்ஸாம்பிளாக நான் நிறைய விஷயங்களை சொல்ல முடியும். என்னுடைய வழக்கு நானே ஒரு உதாரணம் தான். கடலூர் மாவட்ட காவல்துறையின் கண்டுகொள்ளாத போக்கிற்கு என்னுடைய வழக்கு ஒரு உதாரணம் என்றால், இன்னும் ஒரு வழக்கு எனக்கு அதை சொல்லணும்னு நான் ரொம்ப வருஷமாக என் மனசுலேயே வச்சிருந்த ஒரு விஷயங்க. அது ரொம்ப வருஷமாக, ஏறக்குறைய 2017 நினைக்கிறேன், அந்த மாதிரி மனசுலேயே வச்சிருந்த ஒரு விஷயம். எப்படி ஒரு பெண் காவலர்கள், ஒரு பெண் ஒரு பாதிக்கு முழுமையாய் உருந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்க பாருங்கள், முழுமையாக சந்திரமுகியாக மாறிட்ட உன் மனைவி கங்கா வைப்பார் அப்படின்ன மாதிரிங்க, ஒரு பெண் ஒரு சடலமாக வந்து காவல் நிலையத்தில் இருக்கின்றாள். ஒரு பெண் ஒரு சடலமாக, அந்த உயிர் மட்டும் இருக்கிறது அந்த சடலத்தில். அப்படி ஒரு நிலையில் வந்து ஒரு பெண் காவல் நிலையத்தில் இருக்கும் பொழுது அந்த காவலர்கள் வந்து அந்த வழக்கை எப்படி கலைக்கலாம், எப்படி கல்லா கட்டலாம் என்று யோசிக்கிறார்களே தவிர அந்த பெண்ணுக்கு என்ன நடந்திருக்கும், அங்கே என்ன நீதி வேண்டும் என்பதை பற்றி அங்கே யாரும் பேசவில்லை. சரிங்களா? நான் சொல்கிற வழக்கு எனக்கு அந்த பொண்ணோட பேர் தெரியாதுங்க. ஏன்னா 2017 நான் மரணத்தின் விளிம்பை தொட்டு வந்தவள் நான். சரிங்களா? மரணத்தின் விளிம்பை நான் தொட்டு வந்திருக்கிறேன். உடல்நல குறைவு, பல பிரச்சனைகளை நான் வாழ்க்கையில் சந்திச்சிருக்கிறேன். அந்த சூழ்நிலை தான் நான் காவல் நிலையம் சென்றேன். நான் என் வழக்கு பதிவிற்காக நான் ஏறக்குறைய ஒரு 9 மாதங்கள்ங்க என்னுடைய வழக்கை வந்து சரிவர என்னால் பார்க்க முடியல. என்னால் மூச்சு விடுவதற்கே எனக்கு ஒரு உதவி தேவைப்படுகிறது. அப்படி இருக்கும்பொழுது நான் எப்படி என் வழக்கை பார்ப்பேன்? இருந்தாலும் சரி, ஒரு புள்ளியை வைத்து வைப்போமே என்று நான் காவல் நிலையம் சென்றேன். அதற்காக ஒரு 6-7 மாதங்கள் நான் போராடி எப்படியோ இன்றைக்கி நீதிமன்றத்தில் ஃபைனல் ஸ்டேஜில் கேஸ் இருக்குது. சரி, ஓகே, இப்போல்லாம் நம்ம கொஞ்சம் ஓரளவு பார்த்துக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். உடல் ஆரோக்கியம் ஓரளவு பேசுகிற அளவுக்கு நல்லா தெம்பாக இருக்கும். கடவுள் புண்ணியத்தில் அதுலேருந்து மீண்டு வந்து விட்டோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ ஒரு பெண் வந்து அந்த காவல் நிலையம் வந்தாங்க சார். அந்த பொண்ணோட பேர் எனக்கு தெரியாதுங்க. அவங்க வந்து அநேகமாக விஜயமாநகரம் அந்த பக்கம் ஏதோ சொன்ன ஒரு ஞாபகம் இருக்குதுங்க. அந்த எந்த ஒரு வழக்குங்க, அதாவது விருதாசலம் காவல் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பீரியடில் 2017 இருந்த அந்த ஒரு அனைத்து மகளிர் காவல் நிலையம், அந்த பீரியடில் வந்த எந்த ஒரு வழக்குகளும் வந்து ஒரு சிஎஸ்ஆர் கிடையாது, ஒரு ப்ராப்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. ஒரு வருடத்துக்கு 3 வழக்குகள் தான் மேக்சிமம் பதிவு செய்யப்படும். அந்த 3 வழக்குகள் வந்து ஒருத்தன் காசே இருக்காது, அவன் ஏதாவது சித்தால் வேலைக்கு போகிறவனா இருப்பான், ஏதாவது பிச்சைக்கார பயலாக இருப்பான், அவன் ஏதாவது ஒரு பொண்ணை அபியூஸ் பண்ணியிருப்பான், அவன் கேஸ் போடணுன்ற ஒரு பேருக்கு
அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸில் அவனால் 5 பைசா தேராது அப்படின்னு சொன்னால் அவனை பிடிச்சி உள்ளே வச்சுருவாங்க சார். ஆனால் அதே ஒருத்தனால் ஒரு 4 லட்ச ரூபா தேரும்னு சொன்னாக்கா அவன் வந்து தலைமறைவு. இப்படி தான் எங்கள் பக்கம் கேஸ் போயிட்டு இருக்குது. சரிங்களா? இப்போ ஒரு நாய்க்காக இவ்வளோ கூட்டம் கொடுத்து அந்த பெண்ணுக்காக யாருமே பேசலை. அன்னைக்கு எனக்கு பேச நாதி இல்லை சார். நான் அந்த பெண்ணுக்காக பேசுவதும் நான் மனசுலேயே நினச்சிருந்தேன், இந்த விஷயம் எப்படி இவ்வளோ பெரிய விஷயம். நான் ஒரு படித்த பெண், நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். என்னை விட அந்த பொண்ணு ரொம்ப கொடூரமாக பாதிக்கப்பட்டுடுச்சுங்க. ஒரு பெண் சார், அவங்க வந்து ஒரு கட்சிக்காரங்க, அவங்க அநேகமாக வந்து இலக்கட்சி. அந்த கட்சிக்காரங்க கிட்ட அந்த பெண் வந்து ஏதோ ஒரு சும்மா ஒரு ஏழ்மை குடும்பத்து பெண்ணை வேலைக்கு விற்றுட்டு போயிட்டு இருந்திருக்கு. அந்த பெண்ணை வந்து நிறைய அபியூஸ் பண்ணிட்டாங்க. உறவுக்காரங்களே, சித்தப்பார் மக்க பெரியப்பார் மக்க அந்த மாதிரி உள்ள உறவுக்காரர்கள் அந்த பெண்ணை வந்து அபியூஸ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு வந்து எனக்கு என்ன வழி சொல்கிறேன், எனக்கு என்னன்னு கேட்கும்போதுங்க அந்த பெண்ணை வந்து அடித்து முதுகு தண்டோடம் தலையிலலாம் அடித்து ஒரு கிணத்துல தூக்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கிணத்துல ஏதோ அந்த பொண்ணு ஒரு நாள் கிடந்து எப்படியோ ஊர் ஜனங்க யார் கண்லையோ பட்டு, அதுக்கப்புறம் அவங்க வந்து அப்போ வந்து வழக்கு பதிவு எதுவும் ஆகலை. டக்குன்னு தூக்குனாங்க, ஆம்புலன்ஸில் ஏற்றினாங்க, அங்கே எங்கேயோ போனாங்க சார். ஏன் மகாத்மா காந்தியா கோரிமேடுன்னு நினைக்கிறேன், எங்கேயோ இருந்துச்சு சார் அந்த பொண்ணு. ஆனால் அவங்க வந்து ஆம்புலன்ஸ்லேருந்து வரும்பொழுது விருதாசலம் வந்ததுமே வந்து அவங்க வந்து கடலூர்லேருந்து நான் விருதாசலம் வரணும், அப்போ ஸ்டேஷன்கிட்ட நிறுத்துன்னு சொல்லி நான் போகணும்னு சொல்லி ஸ்டேஷன் வந்துட்டாங்க. அவங்க ஸ்டேஷன் வந்ததும் இவங்க என்ன சொன்னால், அன்றைக்கி தான் இருக்கிறேன் நான் ரெகுலராக ஸ்டேஷனில் உட்காந்துருக்கேன் ஒரு 7 மாதங்கள். அந்த பொண்ணோட வழக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்கள் அந்த பெண்ணை வந்து நான் ஸ்டேஷனில் பார்த்தேன். அந்த பெண் வந்து என்ன சொன்னாங்க, அன்றைக்கி வந்து நான் வந்து வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பங்க நான் வந்து எந்த அடிப்படலை, எனக்கு உடல் அடிப்படலை, எனக்கு மனசு மட்டும்தான் அடிப்பட்டது, உடல் இழைச்சிருந்தது. ஆனால் அந்த பெண் வந்து உடல் வந்து எலும்பு அடிப்பட்டிருந்தது, முதுகில் ரத்த தண்டுவடத்தில் ரத்தம் வந்து கட்டியிருந்தது, தண்டுவடத்தில் தலையில் அடிபட்டுருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் பெல்ட்டுங்க. அவங்க உடம்புல பெல்ட் இல்லாத ஒரு இடம் கிடையாது. அந்த வாக்கர் ஸ்டாண்ட் வாக்கர் வச்சுருந்தாங்க, தலையில் கட்டு போட்டிருந்தாங்க, கழுத்துக்கு பெல்ட்டு போட்டிருந்தாங்க. ரொம்ப மோசமான நிலையில் இருந்தாங்க. அந்த பொண்ணோட பேர் கூட எனக்கு தெரியாதுங்க. ஆனால் அவங்க வந்ததுமே நான் நினச்சிக்கிட்டேன், இந்த பொண்ணு நம்மளோட அடுத்த ஸ்டேஜில் பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே பார்த்துக்கிட்டாங்க. இப்படியே தான் உட்காந்துருந்தேன். இந்த பொண்ணு நம்மளுக்கு அடுத்த ஸ்டேஜில் பாதிச்சிருக்கு, இன்னும் நம்மளை விட ஒரு படி மேலே அப்படின்னு மட்டும் நான் நினச்சிக்கிட்டேன். இந்த பிள்ளை யார் என்னன்னு எனக்கு தெரியாது. உண்மையிலேயே அது இன்றைக்கி உசுரோடு இருக்கா இல்லை பொழைச்சிக்கிச்சா அது கூட எனக்கு தெரியாதுங்க. ஏதோ பாவம் நல்லபடியாக இருந்தால் நல்லபடியாக இருக்கட்டும், இறந்து போயிருந்தால் அவங்க ஆன்மா சார்ந்தில்லை. ஏன்னா அவங்களுக்காக எடுத்து செய்ய யாருமே கிடையாது. அவளும் என்ன போல் ஒரு பெண் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறேன். அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, போலீஸ்காரங்க என்ன சொன்னாங்க, ஏதாவது ஒரு இந்த மாதிரி பெரிய விஷயங்கள் வருதுன்னு சொன்னாலே ஆய்வாளர் வந்து அவுட் ஸ்டாண்ட் ஆகிடுவாங்க. தேவரன் டிஎஸ்பி கூப்பிட்டாங்க, தேவரன் யூனிஃபார்ம் போட்டோன்னு சொல்லிட்டு எங்கன்னா போயிடுவாங்க. அவங்க இருக்க மாட்டாங்க ஸ்டேஷன். அதான் அவங்க வரும்போது ஆய்வாளர் இல்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உருவாக்குவாங்க. என் கேஸையும் அப்படி தான் நடந்துச்சு. சரிங்க, உள்ளே இருப்பாங்க ஆனால் ஆய்வாளர் இல்லைன்னு சொல்லி கணக்காட்டுவாங்க. சரிங்களா? வேறு யாராவது ஒருத்தர் பெட்டிஷனை வாங்கினதா கணக்காட்டுவாங்க, சைன் பண்ணி வாங்கினதா கணக்காட்டுவாங்க. என் கேஸில் கூட நான் ஆய்வாளர் தான் நேரில் பார்த்தேன், பேசினேன். ஆனால் சுந்தரி வந்து கேஸை ரிசீவ் பண்ணதான் ஆய்வாளர் மேஜையில் வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அவங்க எழுதி கழுத்து போட்டுவாங்க. அந்த மாதிரி வித்தையெல்லாம் நிறையா நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த பெண் அன்றைக்கி வந்தாங்க, அம்மா நீங்கள் இன்றைக்கி தான் மருத்துவமனையிலேருந்து வந்திருக்கீங்க, நீங்கள் போயிட்டு ஒரு 1 வீக் ரெஸ்ட் எடுத்துட்டு நீங்கள் வாங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. சரி, அந்த பொண்ணு போய்ட்டு அதே ஆம்புலன்ஸ்லேயே ஏறிட்டாங்க. ஏறினதும் என்ன பண்ணாங்க, உடனே ஃபோன் பறந்துச்சுங்க. ஆம்புலன்ஸ் ஊயின்னு பறந்ததுமே இங்கேருந்து ஃபோன் பண்ணுது, யோ அந்த அம்மா வந்து ஸ்டேஷன் வந்துருச்சு, என்ன செய்வே ஏது செய்வே தெரியாது, அந்த அம்மாவை அங்கே உன் எல்லையோடு நிறுத்திக்கிறது உன் பொறுப்பு, அதுக்கு இந்த அண்ணன் இங்கே வந்துருச்சுன்னா நாங்கள் வந்து என்ன மூவ் பண்ணுவோம் அதை நாங்கள் மூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. மூவ் பண்ணுறவங்களா தான் இவங்க சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அந்த பர்சனுக்கு. அப்புறமே அந்த பார்ட்டி வரவே இல்லைங்க, அந்த எதிர் பார்ட்டி வரவே இல்லை. இந்த பொண்ணு போயிடுச்சிங்களா, போயிட்டு ஒரு 4-5 நாள் சென்னுங்க. திரும்பி அந்த பொண்ணு வந்து கார் வச்சுட்டு வந்துருந்துச்சு. கார் வச்சுட்டு வந்திருந்தாங்க. அவங்க அம்மாவை வந்து போலீஸ்காரங்க வந்து, அதாவது இந்த பொண்ணு காலையில் கிளம்பிடுச்சு, கார் டிரைவர்கிட்ட சொல்லி ஏதோ செஞ்சு காரை வந்து வழியில் நிறுத்திட்டாங்க. எங்கேயோ ஏதோ கார் சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லி கார் வச்சு நிறுத்திட்டாங்க. நிறுத்திட்டு அவங்க அம்மாவை அந்த பொண்ணுக்கு முன்னாடி கூப்பிட்டு வந்துட்டாங்க சார். அம்மானா இந்த ஒரு படத்தில் ஒரு இதில் எலெக்ஷன் இதில் வந்து விஜயகாந்த் சார் வந்து ஒரு கிழவி அம்மாவை வந்து முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபோர்ஸ்லாம் இருக்கும் போஸ்ட்டில், ரொம்ப ஒல்லியாக ஒன்றுமே இல்லாமல், அந்த மாதிரி ஒரு அம்மான்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஒன்றுமே இல்லாமல் சாப்பாட்டுக்கு இல்லாமல் இழைச்சி போய் குடு மூதாட்டினா மூதாட்டி, அப்படி ஒரு மூதாட்டி. அந்த ஒரு மூதாட்டியை போயிட்டு சார் முன்னாடியே போலீஸ் ஸ்டேஷனை கொண்டு வந்துட்டாங்க சார். கொண்டு வந்து உள்ளாரேருந்து 5 லிட்டர் மண்ணெண்ணெய் கேன் வருது. மண்ணெண்ணெய் கேன் வந்து உன் பொண்ணு இப்போ இங்கே வரும், அந்த மரத்தடியில் வச்சு பேசுகிறாங்க ஆளுமை ஸ்டேஷனில், உன் பொண்ணு இப்போ இங்கே வரும், வந்துச்சுனால் நீ வந்து இந்த விஷயத்த கேஸ் கொடுத்தினா
நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் போயிடும். நம்ம குடும்ப கௌரவம் போனதுக்கப்புறம் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். இந்த மண்ணெண்ணெயை ஊற்றி கொளுத்திக்கோன்னு சொல்லி நீ உன் பொண்ணை மிரட்டணும் அப்படின்னு சொல்லி உன் பொண்ணு அங்கே வரக்குள்ளே அது ஸ்கெட்சு போடுறாங்க. அழகாக போலீஸ்காரங்களே ஸ்கெட்சு போடுறாங்க. இது தொடர்பாக யாரையும் எந்த என்கொயரி பார்க்க போகிறதில்ல. ஏதோ 4 பேர் வீடியோ பார்க்குறீங்களா அவ்வளோதான் வச்சுக்கோங்களேன். ஸ்கெட்சு போடுறாங்க. அந்த உங்கள் பொண்ணு அந்த பைப்பை மிதிக்கும் போது நீங்கள் இங்கே எண்ணெய் ஊற்றிக்கணுமா, அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து ஒரு 10 தப்படி வந்ததுக்கப்புறம் நீங்கள் சும்மா இதை கையில் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு எம்டி மேட்ச் பாக்ஸை அவங்க கையில் கொடுக்குறாங்க. அதில் குச்சி இல்லை. இதை தவறி கீடி கோழி கொளுத்துக்குச்சுன்னா அப்புறம் எல்லாம் சஸ்பெண்ட் ஆகிடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு பாவம். நம்ம குடும்ப கௌரவம் போயிடும், அசிங்கம். பேப்பரில் ஒரு இப்படி தான் சொன்னாங்களே தவிர உன் பொண்ணு இப்படி பாதிக்கப்பட்டிருக்கே, உன் பொண்ணுக்கு ஏன் நியாயம் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லலை சார். அதே மாதிரி அந்த அம்மா மூதாட்டி வந்து மண்ணெண்ணெய் ஊற்றிக்கிச்சிங்க. நானே பதறிட்டேன். அடிப்பாவி மவ தான் சாவர கண்டிஷனில் இருக்குன்னு ஆத்தால சாவடிச்சிடும் அவ்வளோ போலக்கே நினச்சிட்டு நான் உட்காந்துட்டு நான் மூஞ்சி வாங்கிட்டேன். நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேங்க. அந்த பொண்ணு என்ன ஊர், அதில் அந்த விஜயமாநகரம் பக்கம் ஏதோ ஒரு கிராமம், அது மட்டும்தாங்க எனக்கு தெரியும். ஒரு வேளை சிஎஸ்ஆர் இருக்கா அது கூட எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு என்ன ஆசைன்னா இந்த காவல்துறையெல்லாம் வர்ற எல்லா பெட்டிஷன்ஸையும் நெட்டில் விட்டுருணும். ஒரு சின்ன பெட்டிஷனாக இருந்தால் கூட நெட்டில் விடணும். அது தொடர்பான எல்லா மீட்டிங்கும் ஆன்லைனில் பண்ணணும். காவல்துறையை டோட்டலாக டிஜிட்டலுக்கு கொண்டு வரணுங்க. அதுதான் என்னோடய வேண்டுகோள். ஒரு காவல் நிலையத்தில் வந்து ஒருத்தவங்க நுழையிறாங்கன்னு சொன்னால் அங்கே சிசி கேமரா இருக்கணும். இவங்க ஏன் நுழையிறாங்க? இப்போ எப்படி நீதிமன்றங்களுக்கு ஒரு கண்காணிப்பு துறைன்னு ஒன்று இருக்குது. அங்கே நம்ம கடிதம் எழுதுனோம்னா அங்கே அவங்க சஜஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அங்கே அந்த கோர்ட்டுலேயும் ஏன் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி காவல்துறைக்கு இருக்குது ஒரு கண்காணிப்பு. அது கண்காணிப்பு இருக்காங்க. என்னத்தை கண்காணிப்பு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்காணிப்புலாம் பண்ணால் இத்தனை வழக்குகள்லாம் நிலுவையில் இருக்குமா? தலைமறைவுன்னு அறிவிப்பாங்களா? பெண்களுக்கு எதிரான வழக்குகள்லாம் இருக்குமா? அதனால் வந்துங்க அந்த பொண்ணு எப்படி இருக்குதோ தெரியல. நான் கிட்டத்தட்ட 2017ன்னு வச்சுக்கோங்களேன், 2017 நடந்த சம்பவம் இது. ஒரு காவல்துறையில் உள்ள பொம்பளைங்க அந்த அம்மாவை மண்ணெண்ணெய் ஊற்றிக்கிட்டு நீ கொளுத்தோன்னு சொல்லி மிரட்டுன்னு சொல்லி அப்புறம் அந்த அம்மா ஊற்றிக்கிட்டதும் அப்புறம் போய் அந்த பொண்ணுக்கிட்ட அம்மா பாருங்கம்மா அவங்க அம்மா இப்படி வயசானவங்க, அவங்க எரிஞ்சு செத்தாங்கன்னா நல்லா இருக்குமா, குடும்பத்துக்கு நல்லது நடக்குமா, அவங்களுக்காக பாருங்கம்மா, நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்கம்மா, எல்லாம் யார் ஒன்றுக்குள்ள ஒன்று பங்காளிசனம் அப்படின்னு சொல்லிங்க. ஒரு செக்ஷுவல் அபியூஸ், ஒரு கொலை முயற்சி கேஸை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி அந்த விருதாசலம் ஆளுமன் ஸ்டேஷனில் அந்த அம்மாவோட அப்புறம் எங்கள் அம்மா தான் எனக்கு முக்கியம் சொல்லி அந்த பொண்ணு அழுதுகிட்டே போயிடுச்சுங்க அதே காரில். உண்மைக்கே சொல்கிறேன். இதெல்லாம் வந்து எந்த அளவு காவல்துறை வந்து கேவலமாக நடந்தது பாருங்களேன். எனக்கு இந்த வெள்ளநத்த கிராமத்தில் அந்த நாய்க்குட்டியை தூக்கில் போட்டிருக்காங்க. நான் அதுக்காக ஒரு 4 பேர் கூடி நியாயம் கேட்கும்போது அன்றைக்கி ஒரு மனித குலத்தோட ஒரு பெண்ணுக்கு ஒரு நியாயம் யாரும் கேட்கலையேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆதங்கம். அதை நான் ரொம்ப வருஷமாக நினச்சிட்டேன் இந்த விஷயத்தை சொல்லணுன்னு. இன்றைக்கி தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்கெல்லாம் இந்த வந்து காவல்துறை என்ன செய்யலாம் எனக்கு தெரியல. காவல்துறையெல்லாம் வந்து பொதுமக்கள் தண்டிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சட்டம் இயற்றுனா நல்லாயிருக்கும் கவர்மெண்ட்டு. நான் அது தலைவராக இருந்தால் பரவாயில்ல, ரொம்ப நான் விருப்பப்பட்டு வேலை செய்வேன். ஃப்ரீ சம்பளமே எனக்கு வேணாம், ஃப்ரீயாக நான் வேலை செய்வேன். எப்படி இருக்குது இந்த கான்செப்ட்டு?